பொறாமை மனிதனை அழிக்கும் ஆயுதம். பொறாமைப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் சாதனை படைத்ததாக வரலாறு இல்லை. போட்டி மனப்பான்மை இருக்க வேண்டும், ஆனால் பொறாமை எண்ணம் அறவே இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு போட்டியில் வென்றுவிட்டோம் என்று பொறாமை கூடக்கூடாது. ஒரு மனிதனை வெளியில் இருந்து யாரும் அழிக்க முடியாது, ஆனால் அவன் உள்ளே இருக்கும் ஒரு விடயம் அவனை மெதுவாக அழிக்கிறது. அதுதான் பொறாமை. பொறாமைப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் சரித்திரம் படைக்கவில்லை, மாறாக அவர்கள் அழிந்து ஒளிந்து போனார்கள். மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து வருந்துவது, அவர்களின் வெற்றியை பார்த்து மனம் கலங்குவது, இதெல்லாம் சாதாரணமானது என்று எமக்கு தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது உங்கள் மன அமைதியை கெடுக்கும், உங்கள் சந்தோஷத்தை திருடும், உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும். பொறாமை கொண்ட மனிதன் மற்றவர்களை பாதிக்க முயற்சி பண்ணுவான், ஆனால் இறுதியில் பாதிக்கப்படுவது அவனே. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? பொறாமை இருக்கிறவங்கள் எப்போதும் மற்றவர்களோட வாழ்க்கையைத்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களோட வாழ்க்கையை முன்னேற்றவே மாட்டார்கள். ஆனால் வெற்றி அடையும் மனிதர்கள் என்ன பண்ணுவார்கள் தெரியுமா? அவர்கள் போட்டி போடுகிறது மற்றவர்களோடு இல்லை, அவர்களோட நேற்றைய வாழ்க்கையோடு தான். அதனால் பொறாமையை விட்டொழியுங்கள், உங்களை மேம்படுத்த ஆரம்பியுங்கள். மற்றவர்களை பார்த்து வருந்தாதீர்கள், அவர்களை பார்த்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ ஒரு கேள்வி: நீங்கள் பொறாமையோடு வாழப்போகின்றீர்களா, அல்லது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தப் போகின்றீர்களா? ஆகவே நாங்கள் பொறாமை எண்ணங்களை விட்டொழித்து மனித பண்புகளோடு வாழ்வோம். எல்லோரும் மனித நேயத்தோடு வாழ்ந்து காட்டுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிர்ந்து விடுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள வீடியோ